ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான மீன் குழம்பு வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் கெளுத்தி மீன் 1 கிலோ வாங்கி கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டதுனால வீட்டில் ஒரு 2 டைம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க மீன் குழம்பு செய்ய ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கோங்க. எண்ணெய் எதுவும் தேவை கிடையாது. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம், மிளகெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை திருவி நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே சோம்பு, ஜீரக வாசனை, தேங்காவுடைய ஃப்ளேவர்லாம் நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணி வச்சுட்டு இதை அழுங்காமல் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக அதே வானலில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் ஒரு 20-25க்கு மேலே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பா செய்கிறதுக்கான அளவு நான் சேர்க்குறது எல்லாமே ஒரு 6-7 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் அளவுகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்த உடனேயுமே ஒரு 5 தக்காளி போல் சேர்த்துருக்கிறேன். நல்ல பெரிய சைஸ் தக்காளி உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. எனக்கு சைஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால நான் 5 தக்காளி சேர்த்துருக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி 2த்தையும் ஒன்றா தான் நான் வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துட்டு அப்புறமா மீன் குழம்பு செய்யும் பொழுது மீன் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும், வீட்டில் எல்லாருமே வெங்காயத்தெல்லாம் பொறுக்கி வைப்பாங்க ஓரமாக. அந்த மாதிரி யாரும் வைக்க தேவை கிடையாது. அதுக்காக இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் காரத்துக்கு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். காரம் உங்களுடைய தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் எப்படி சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய குழம்பு திக்னஸ் கிடைக்கும். அதனால் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய், அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்றா போடும் பொழுது ஒழுங்காக அரைப்பட்டு வராது. இப்போது அதே வானலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது வாசனை நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வீட்டில் தாளிப்பு வடகம் இருந்தால் ஒரு 2 உருண்டை சேர்த்துக்கலாம். அது எனக்கு இல்லாததுனால நான் கடுகு, லைட்டாக சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா உரித்து பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 வெங்காயம் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கருகிற அளவுக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போதுமே டேஸ்ட் வெங்காயம் நல்லா அந்த கருகின வாசத்தோடு செய்யும் பொழுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வெங்காயம், தக்காளிலாம் வதக்கி பேஸ்ட்டாக எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் இந்த வெங்காயத்தை வதக்குற ஃப்ளேவர் குழம்புல நல்லாயிருக்கும். எல்லோரும் நிறைய பேர் கடைசியாக தாளிப்பாங்க. நான் வேலை கொஞ்சம் சுலபமாக இருக்கிறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டே தாளித்து விட்டு குழம்பு ரெடி பண்ண போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கான புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம் அந்த பேஸ்ட் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் கலந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். தேங்காய், மிளகு, ஜீரகம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம குழம்புக்கு எந்த உப்பும் சேர்க்கலை. அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நமக்கு குழம்புடைய திக்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து உப்பு, காரம், புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே நான் புளி ஊற்ற ஆரம்பித்த உடனேயும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 1/2 மாங்காய் போட்டிருக்கேன். மீன் குழம்புக்கு மாங்காவோடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் அதையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். மீன் நல்லா மூழ்கி வேகணும், அந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு மட்டும் சேர்த்துட்டேன். நம்ம சிம்மில் வச்சு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா குழம்பு தளபலன்னு கொதிக்கணும். அப்படியே சிம்மில் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் மீன் சூடாகிட்டு கரைஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். மீன், மாங்காய் 2ம் ஒன்றாவே வெந்து வந்துடும்.
இப்போ இது நல்லா கொதிக்க சைடில் ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஆரம்பித்த உடனேயும் நீங்கள் டைம் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதும் ரெகுலராக வாங்குகிற மீனாக இருந்தால் எவ்வளோ நேரம் வேகும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இந்த மீனை வந்து 10 நிமிஷம் போல் வேக வச்சேன். 10லேருந்து ஒரு 13 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே மேலே நல்லா மிதந்து வர ஆரம்பிச்சிரும். ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா மீன் கரைஞ்சிரும். அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஹீட்லேயே மீனுடைய மீனுக்குள்ளே வந்து உப்பு காரம் எல்லாம் சோர்ந்து ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம்லாம் மீன் குழம்பு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நம்ம எல்லா மசாலாவுமே வதக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம் அரைச்சி. அதனால் பச்சை வாசனை எல்லாம் முன்னாடியே போயிருக்கும். அதனால தான் நான் எல்லாத்தையுமே வந்து டைரெக்டாக கூட்டி கொதிக்க வச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பும் சரி, டேஸ்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.